இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா பிரண்டை சட்னி தாங்க. இந்த பிரண்டை சட்னியில் நிறைய மூலிகை இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வாரத்தில் ஒரு 2 முறை சாப்பிட்டிங்கன்னா கை கால் வலி மூட்டு வலிலாம் ஈஸியாக குணமாயிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜீஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக நம்ம பிரண்டையை க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு இது மாதிரி இலசா இருக்கிற பிரண்டையை எடுத்துக்கோங்க. பிரண்டையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு கைக்கு நல்லா எண்ணெய் போட்டுக்கோங்க. கைக்கு எண்ணெய் போட்டு பிரண்டையை க்ளீன் பண்ணும்போது தாங்க கை அரிப்புத்தன்மை எடுக்காது, இல்லைன்னா அரிப்புத்தன்மை எடுத்துக்கும். பிரண்டையில் இந்த நடு தண்டு பகுதியை கட் பண்ணிடுங்க, அது யூஸ் ஆகாது. கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தோலை இது போல் சீவிக்கோங்க. தோல் சீவிட்டு இருக்கிற எல்லா பிரண்டையும் அதே போல் தோல் சீவி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு தான் பிரண்டை எடுத்திருக்கேன். அந்தளவுக்கு தான் பொருட்களையும் சேர்த்து செய்ய போகிறேன். எல்லா பிரண்டையிலையும் தோல் சீவனதும் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்தால் போதுங்க. ரொம்ப பொடி பொடியாகவும் நறுக்க தேவையில்லை, ரொம்ப நீளமாகவும் நறுக்க தேவையில்லை. இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ நம்ம சட்னியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பேனில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து ஓரளவுக்கு பொரிஞ்சதும் ஒரு 5 வரமிளகாவை சேர்த்து நல்லா ஒரு டைம் வறுத்து விட்டுக்கோங்க. வரமிளகாவை காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 50 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் தக்காளியை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளினா 2 சேர்த்துக்கோங்க, பெரிய தக்காளினா 1 சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் 25 கிராம் புளியை 100 ml தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. புளி கரைச்சலை சேர்த்ததுனால 5 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு புளி கரைச்சல் நல்லா சுண்டி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்ததும் இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காவை சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை இதில் சேர்த்துக்கலாம். பிரண்டை நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காவை ஒரு சிலர் கடைசியாக தான் சேர்ப்பாங்க, நான் முன்னாடியே சேர்த்துருக்கேன். ஏன் முன்னாடி சேர்த்துருக்கேன்னா ஒரு சிலருக்கு தேங்காய் செட் ஆகாது, அதனால முன்னாடியே சேர்த்து வதக்கும்போது அந்த தேங்காய் ஃப்ளேவர் வராது, அதனால தான் முன்னாடியே சேர்த்துருக்கேன். பிரண்டை இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மல்லித்தழையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுக்கலாம். இது 10 நிமிஷம் ஆறி வந்ததும் மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா ஒரு சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த சட்னியை செஞ்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இது வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்டிங்கன்னா கை கால் வலி மூட்டு வலிலாம் சீக்கிரமாக குணமாயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சட்னி பதத்துக்கு அரைப்பட்டு வந்ததும் இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றினதும் நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் சட்னியில் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, ஈஸியான முறையில் பிரண்டை சட்னி ரெடி. கண்டிப்பாக இதே மாதிரி ஸ்டைலில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.